சீன அரசாங்கம் அமெரிக்கா கூடயான வர்த்தக போர்ல அமெரிக்காவினுடைய உயிர் நாடியவே பிடிச்சி நெருக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதன் விளைவா பாத்தீங்கன்னா அமெரிக்க அரசாங்கமே சைனா கிட்ட சரண்டர் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்குது. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ட்ரம்பினுடைய வர்த்தக போருக்கு சீனா கொடுத்த பதிலடி என்ன, எதனால அமெரிக்க அரசாங்கம் சீனாவினுடைய இந்த நடவடிக்கையை கண்டு மிகப்பெரிய அளவுக்கு பயப்படுறாங்க அப்படிங்கறத பார்க்க போறோம். கூடவே அமெரிக்காவுக்கு எதிராக சீனா பயன்படுத்தி இருக்கக்கூடிய இந்த ஒரு ஆயுதம் நாளைக்கு இந்தியாவுக்கு எதிராகவும் பயன்படுத்தப்பட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் ரொம்ப டீடைலா இந்த ஒரு வீடியோல பார்த்தோம். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா, சீன அரசாங்கம் அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய ஆப்பா வச்சு விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த உலகத்துல ஒரு மிக பெரும் புயலே உருவாக்கி விட்டுருக்காங்க. அதனால அடுத்து என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லி உலக நாடுகள் மத்தியில ஒரு மிகப்பெரிய கலக்கமே உருவாகி இருக்குதுங்க. அப்படி என்னப்பா சீனா பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக நம்ம எல்லாருக்குமே அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் இடையில இந்த ட்ரேட் வார் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு வெடிச்சது நல்லாவே ஞாபகம் இருக்கும். முதல்ல 37% அப்படிங்கிற அளவுக்கு ட்ரம்ப் சைனாவுக்கு வரி விதிச்சிருந்தா, அப்படி அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமா 200% ஒரு கட்டத்தில் தாண்டி போச்சு இல்லையா. ஸோ அந்த சமயத்தில் பலருமே என்ன எதிர்பார்த்தாங்க அப்படின்னா, ஜி ஜின்பிங் தான் ட்ரம்ப் கிட்ட போய் பேசுவார், வேற ஆப்ஷன் அப்படிங்கிறது சைனாவுக்கு கிடையாது. ஏன்னா அவங்க நாட்டினுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு அமெரிக்காவில் நடக்கிற ஏற்றுமதி நம்பி தான் இருக்குது. ஸோ அவங்க பேசிதான் ஆகணும் அப்படின்னு எதிர்பார்த்த சமயத்தில் ஜி ஜின்பிங் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்பை கண்டுக்கவே இல்லைங்க. நாங்களும் பதிலுக்கு பதில் எதிர்த்து நிற்போம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப்பை எதிர்த்து நிற்க ஆரம்பிக்கிறா. அப்படி ஸோ கடைசியில் அது எப்படி போய் முடிஞ்சது அப்படின்னா, ட்ரம்ப் தான் ஜி ஜின்பிங் கிட்ட போய் வாங்கப்பா பேசலாம் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தைகளை நடத்துற அளவுக்கு போச்சுங்க. ஸோ அந்த இடத்துல பலருக்குமே ஒரு ஆச்சரியம், ஏன்பா அமெரிக்காவே சைனா கிட்ட அடங்கி போறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலா சீன அரசாங்கம் பார்த்தீங்கன்னா சைலண்டா, ஸோ ட்ரம்ப் ஒரு பக்கம் ட்ரேடு வார்ங்கிற பேர்ல வயலண்டா 200% 300% டாரிஃப்ஸ் போட்டுக்கிட்டு இருந்தாரு. ஆனா சீன அரசாங்கம் சைலண்டா ஒரே ஒரு விஷயம் தான் பண்றாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த ஏப்ரல் மாதம் இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த ரேர் எர்த் மினரல்ஸோட எக்ஸ்போர்ட்டுக்கு தடை விதிக்கிறாங்க. ஸோ இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் அப்படிங்கிறது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் நம்ம பார்க்கக்கூடிய பல விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள் வேலை செய்யாதுங்க. உதாரணத்துக்கு ஒரு சாதாரண மோட்டார்ல இருந்து அமெரிக்காவினுடைய F-16 போர் விமானம் வரைக்கும் எதுவுமே இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் இல்லாம நகராது. ஈவன் நம்ம டெய்லி பயன்படுத்தக்கூடிய மொபைல்ஸ், லேப்டாப்ஸ், இதில் இருக்கக்கூடிய செமிகண்டக்டர்ஸ் சொல்லி எல்லாத்துக்குமே இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியங்க. இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சீனா தான் கிட்டத்தட்ட 99% இந்த உலகத்துக்கே ஏற்றுமதி பண்ணுது. சைனாவை தாண்டி வேற எந்த நாடுகளும் பெரிய அளவுக்கு ஏற்றுமதியே பண்றது கிடையாது. யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்துக்கே தேவையான ரேர் எர்த் மினரல்ஸ் பூரா சீனாங்கிற ஒரே ஒரு நாட்டுக்கிட்ட இருந்து போகுது அப்படின்னா அது எவ்வளவு பெரிய மார்க்கெட் அப்படின்னு சொல்லி. சைனா என்ன பண்றாங்கன்னா இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் அப்படிங்கறத தடை பண்றாங்க. இனிமேல் ஏதாச்சும் ஒரு நாட்டுக்கோ இல்ல எந்த கம்பெனிக்காச்சும் ரேர் எர்த் மினரல்ஸ் வேணும் அப்படின்னா முதல்ல எங்கிட்ட லைசன்ஸ் வாங்கணும், அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் அப்படிங்கறத போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சாதாரணமாகவே இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் அப்படிங்கிறத சைனா கிட்ட இருந்து வாங்கணும்னா கிட்டத்தட்ட 4-5 வாரங்களுக்கு முன்னாடியே ஆர்டர் அப்படிங்கிறத பண்ணணுங்க. ப்ரீ ஆர்டர் பண்ணலனா இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் அப்படிங்கிறது கிடைக்காது. ஸோ இந்த மேற்குலக நாடுகள் எல்லாம் இப்போ நாங்கள் பொல்யூஷன் ஃப்ரீயா போக போறோம், கிரீன் எனர்ஜியை நோக்கி போறோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதற்கு இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். அதனால பல கார் கம்பெனிஸ் பல கம்பெனிஸுமே சைனா கிட்ட 4-5 வாரங்களுக்கு முன்னாடியே ஆர்டர் பண்ணி தான் வாங்குவாங்க. அது பார்த்தாதுன்னு இப்ப புதுசா இந்த லைசன்ஸ் ப்ராசஸ் அப்படிங்கிறதையும் சைனா உள்ள கொண்டு வந்துடுறாங்க. இந்த லைசன்ஸ் அப்படிங்கிறத சைனா கிட்ட வாங்கினாதான் அந்த நாடுகளுக்கு ரேர் எர்த் மினரல்ஸ் அப்படிங்கிறது ஏற்றுமதி செய்யப்படும். இல்லைன்னா அந்த கம்பெனிக்கோ இல்ல அந்த நாடுகளுக்கோ ரேர் எர்த் மினரல்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. இந்த அப்ளிகேஷனுக்கு போடும்போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல டீடைல்ஸ் அப்படிங்கிறது சைனா கேட்குது. அதுல ரொம்ப முக்கியமான டீடைல் என்ன அப்படின்னா, இந்த ரேர் எர்த் மினரலை வச்சு நீங்க என்ன பண்றீங்க, உங்களோட மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியை ஒரு போட்டோ எடுத்து இந்த அப்ளிகேஷன் கூட ஜாயின் பண்ணி லைசன்ஸ்க்கு அப்ளை பண்ணுங்க அப்படிங்கிறது தான். இதன் மூலமா பாத்தீங்கன்னா அமெரிக்கா தன்னோட டிஃபென்ஸுக்கு தேவையான ரேர் எர்த் மினரல்ஸ் சைனா கிட்ட இருந்து வாங்கணும்னாலும் இதுக்காக தான்ப்பா வாங்குறேன்னு சொல்லி தான் சைனா கிட்ட இருந்து வாங்கணும். அவங்களுடைய மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸை சைனாக்கு ஒரு ஃபோட்டோவாக கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரூலை போட்டுறாங்க. ஸோ இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா சீன அரசாங்கம் நினச்சா அமெரிக்காவுக்கு முக்கியமாக இந்த டிஃபென்ஸுக்கு போகக்கூடிய ரேர் எர்த் மினரல்ஸை மட்டும் பர்டிகுலராக பிளாக் பண்ண முடியும். சைனாவினுடைய இந்த லைசன்ஸ் ப்ராசஸ்க்கான முக்கிய நோக்கமே இதுதாங்க. ஸோ சைனா இந்த விஷயத்தை அமெரிக்கா கிட்ட மட்டும் பண்ணல, உலக நாடுகள் எல்லாத்துக்குமே ஒட்டுமொத்தமாக தான் பண்ணுறாங்க. ஈவன் இந்தியன் கம்பெனிஸ் கூட இப்போ இந்த லைசன்ஸ் அப்படிங்கிறத வாங்கினாதான் இந்த ரேர் எர்த் மினரல் அப்படிங்கிறது இந்தியன் கம்பெனிஸ்க்கே கிடைக்கும். ஸோ இந்த
ரேர் எர்த் மினரல்ஸை வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 கம்பெனிஸ் அப்ளை பண்றாங்க அப்படின்னா வெறும் 10 இருந்து 15 கம்பெனிஸ்க்கு தாங்க லைசன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. இதனால பாத்தீங்கன்னா பல பெரிய பெரிய கார் நிறுவனங்கள் முதல் கொண்டு பலருமே இப்போ வந்து அவங்களோட ப்ரொடக்ஷனே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்க கிட்ட இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி. அது வந்தால் தான் இனிமேல் எங்களால் ப்ரொடக்ஷனே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி. இதனால பார்த்தீங்கன்னா இந்த உலக பொருளாதாரமே ஒரு பெரிய ஆபத்தை நோக்கி போய்கிட்டு இருக்குதுங்க. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம எல்லாத்துக்குமே மிகப்பெரிய கேள்வி ஒன்று வரும். ஏன்பா இந்த உலகத்துக்கே தேவையான ரேர் எர்த் மினரல்ஸ் சைனா கிட்ட இருந்து தான் வருது அப்படின்னா சீனாவை தவிர வேற எந்த நாடுகள்கிட்டயுமே அந்த ரேர் எர்த் மினரல்ஸ் அப்படிங்கிறது இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதாங்க கிடையாது. ஸோ சீனா மட்டும் இல்லாமல் மற்ற பல நாடுகள் கிட்டயுமே இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் அப்படிங்கிறது உண்டு. ஆனால் இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேற்குலக நாடுகள் எல்லாம் நாங்கள் வந்து பொல்யூட் பண்ண மாட்டோம் எங்கள் என்விரான்மெண்ட்டை, நாங்கள் கிரீன் எனர்ஜியை நோக்கி போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் அப்படிங்கிறத மைன் பண்ற ப்ராசஸே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மைனிங் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு பொல்யூஷன் உருவாக்கும் இல்லையா. ஸோ இதனால இந்த மைனிங் அப்படிங்கிறதே பண்றதில்ல. அதிலும் குறிப்பா இந்த ரேர் எர்த் மினரல்ஸை மைனிங் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப டாக்ஸிக்கான ஒரு விஷயம். ஸோ பெரிய அளவுக்கு இந்த என்விரான்மெண்ட்டுக்கு ஒரு சேதத்தை உருவாக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுதுங்க. ஸோ இதனால இந்த மேற்குலக நாடுகள் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு சைனாவை தான் எப்பயுமே சார்ந்திருப்பாங்க. ஒரு விஷயத்துல பொல்யூஷன் வருது அப்படின்னா ஓகே ஃபைன், ஒன்னு சைனா கிட்ட வாங்க இல்லைன்னா இந்தியா கிட்ட வாங்க. இதுதான் பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட மென்டாலிட்டி. ஆட்டோமேட்டிக்கா இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் அப்படிங்கிறதையும் சைனா கிட்ட இருந்து வாங்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் இந்த உலகத்துக்கே தேவையான மொத்த ரேர் எர்த் மினரல்ஸ் அப்படிங்கிறதும் சைனா கிட்ட இருந்தே போக ஆரம்பிக்குதுங்க. ஸோ சீன அரசாங்கம் தொடர்ந்து ரிப்பீட்டடா சைனாவோட கவர்மெண்ட் கண்ட்ரோலே இந்த மைனிங் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சதுனால அதை டெவலப் பண்ணி ரொம்ப மெச்சூர்டா வந்து அந்த டெக்னாலஜி அப்படிங்கிறத அட்டைன் பண்ணிட்டாங்க. இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் அப்படிங்கிறத மைன் பண்ணா மட்டும் பத்தாதுங்க, அதை ப்ராசஸ் பண்ணணும். அதுக்கு பின்னாடி நிறைய தொழில்நுட்பங்கள் அப்படிங்கிறது இருக்குது. இந்த தொழில்நுட்பங்களுடைய உச்சகட்டத்தில் இப்ப சீனா இருக்குதுங்க. வேறு எந்த நாடுகள்கிட்டையுமே இந்த ரேர் எர்த் மினரல்ஸை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு சீனா கிட்ட இருக்கிற அளவுக்கான தொழில்நுட்பம் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு புது கம்பெனி வேற ஒரு நாட்டில் இந்த மைனிங் ஆப்ரேஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களால காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக அதை வந்து பண்ண முடியாதுங்க. அது பத்தாதுன்னு சொல்லி சீன அரசாங்கம் இதை ஒரு ஸ்ட்ராட்டஜியாகவே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உதாரணத்துக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் ஒரு கம்பெனி இந்த மாதிரி ரேர் எர்த் மினரல்ஸை மைன் பண்ணி ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி இருந்திருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நாட்டில் ட்ரை பண்ணுறாங்க, ஏதாவது கம்பெனிஸ் ட்ரை பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சா உடனடியாக சீன அரசாங்கம் இதுதான் கவர்மெண்ட் கண்ட்ரோல் இருக்குது இல்லையா, ஆட்டோமேட்டிக்காக ரேர் எர்த் மினரல்ஸை அதிக அளவுக்கு குளோபல் மார்க்கெட்டில் டம்ப் பண்ண ஆரம்பிக்குங்க. ஸோ இந்த மாதிரி ரேர் எர்த் மினரல்ஸ் குளோபல் மார்க்கெட்டில் டம்ப் பண்ணுச்சுன்னா என்ன ஆகும், அதனுடைய விலை பெரிய அளவுக்கு குறையும் இல்லையா. ஸோ இப்போதான் ஒரு கம்பெனி மைனிங் ஆப்ரேஷனே ஸ்டார்ட் பண்ணி இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் மார்க்கெட்டுக்கு கொண்டு வர்றாங்க அப்படின்னா அவங்கனால சீனாவினுடைய இந்த டம்ப் பண்ண ரேர் எர்த் மினரல்ஸோட சீப் ரேட்டு கூட காம்படிட் பண்ணவே முடியாது. ஸோ அதனால அவங்க இந்த சீப் ரேட்டுக்கு கொடுக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அவங்க அந்த மைனிங் ஆபரேஷனை தொடர்ந்து நடத்தவே முடியாது, கம்பெனியை இழுத்து மூட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க. ஸோ இதனாலேயே பார்த்தீங்கன்னா எல்லா நாடுகளும் சைனா கிட்ட இருந்தே வாங்கிக்கிறதுங்க. ஸோ நமக்கு வந்து பொல்யூஷனுக்கு பிரச்சனை இல்லை, சைனா கிட்ட தான் அது நிறைய இருக்குது, அவனா அதில் நல்லா வந்து டெவலப் பண்ணி வச்சிருக்கான், நம்ம அவன்கிட்டே சீப்பா வாங்கிக்கலாம்னு சொல்லி எல்லா கம்பெனிஸும் எல்லா நாடுகளும் அங்கிருந்தே வாங்கி பழகிட்டாங்க. இதன் விளைவா தாங்க கிட்டத்தட்ட 99.8% இந்த உலகத்துக்கு தேவையான கிட்டத்தட்ட வந்து எல்லா ரேர் எர்த் மினரல்ஸுமே சைனா கிட்ட இருந்து தான் போகுதுன்னா பாத்துக்கோங்க. அந்த அளவுக்கு அந்த ஒரு ரேர் எர்த் மினரல் செக்டர்ல டாமினண்டா சைனா போய் உட்கார்ந்து இருக்குதுங்க. இப்போ அதை வச்சு அமெரிக்காவை இறுக்கி பிடிக்க ஆரம்பிச்சிருக்குது. எல்லாத்துக்குமே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையில தைவான்ல பிரச்சனை வந்த பொழுது அமெரிக்கா இதே விஷயத்தை தாங்க பண்ணுச்சு. அவங்களுடைய இந்த செமிகண்டக்டர் தொழில்நுட்பம் சைனாவுக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால தைவான்ல இருந்து எந்த செமிகண்டக்டர்ஸும் சைனாவுக்கு போகக்கூடாது, ஆர் சைனீஸ் கம்பெனிஸ் கூட சேர்ந்து இந்த செமிகண்டக்டர்ஸை யாரும் தயாரிக்க கூடாது, இந்த டெக்னாலஜியை சைனா கிட்ட இருந்து சீக்கிரட்டா வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சட்டத்தையே அமெரிக்கா போட்டு சொல்லியா. இப்போ லிட்டரலா சைனா அதே தான் பண்ணுதுங்க. என்ன அமெரிக்கா பர்டிகுலரா சைனாவுக்கு எதிராக பண்ணுச்சு, சைனா இந்த உலக நாடுகள் எல்லாத்துக்கும் மொத்தமாக சேர்த்து வச்சு பண்ணுது, அவ்வளோதாங்க வித்தியாசம். எங்கிட்ட ரேர் எர்த் மினரல் இருக்குது, நான் உனக்கு தரமாட்டேன், அப்படி தரணும்னா லைசன்ஸ்க்கு அப்ளை பண்ணு, யார் யாருக்கு தரணும் தரக்கூடாது அப்படிங்கிறத அந்த லைசன்ஸ் ப்ராசஸில் நான் டிசைட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சைனா சொல்லியிருக்குதுங்க. ஸோ இது ட்ரம்பினுடைய ட்ரேடு வாருக்கான சைனாவினுடைய பதிலடிங்க. இந்த ஒரு பதிலடியை தாங்க முடியாம தான் ட்ரம்பே வாலண்டியரா போயிட்டு சைனா கிட்ட பேசி இருக்கிறாருங்க, நமக்கு வேற ஆப்ஷன் அப்படிங்கிறத இல்லைன்னு சொல்லி. ஸோ என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா அளவுக்கு அந்த ப்ராசஸிங் பவர் எல்லாம் டெவலப் பண்ணி அவங்களுக்கு ஈக்குவலா ஒரு நாடு இந்த ரேர் எர்த் மினரல்ஸை மைன் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 3 வருஷம் அந்த நாட்டோட கவர்மெண்ட் சப்போர்ட்டோட இந்த மைனிங் ஆப்ரேஷன் ரன் ஆகணும்.
இதுல இன்னொரு பிரச்சனையும் இருக்குதுங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு நாடு இந்த மாதிரி மைனிங் ஆபரேஷனை சைனாவுக்கு எதிராகவே அவங்க நாட்டில் சப்போர்ட் பண்ணி வளர்த்துறாங்கன்னு வச்சுக்கோங்க. சைனா என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஆல்ரெடி லைசன்ஸ் ப்ராசஸ் கொண்டு வந்துட்டாங்க. ஆட்டோமேட்டிக்கா அந்த நாட்டில் எந்த கம்பெனி கேட்டாலும் அவங்களுக்கு ரேர் எர்த் மினரல்ஸ் கிடைக்காது. அதே மாதிரி அந்த நாட்டுக்கு எந்த நாடெல்லாம் சப்போர்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கும் ரேர் எர்த் மினரல்ஸ் அப்படிங்கிறது கிடைக்காம இந்த 3 வருஷமும் பிளாக் பண்ணிடுவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ்க்கு இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் தான் ஒரு பேசிக்கான விஷயம். அப்படிங்கும் பொழுது ஒரு மோட்டாருக்கு ஒரு மேக்னெட் இருக்குது பாத்தீங்களா, அந்த மேக்னெட்டுக்கே இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் அப்படிங்கிறது வேணும். அப்படி இருக்கும் பொழுது ஒரு மோட்டாரை கூட அந்த நாட்டில் இருக்கிற எந்த கம்பெனிஸ்னாலையும் தயாரிக்க முடியாது. அந்த கம்பெனிஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாவே திவாலாகி போயிடும். அப்ப எல்லா நாடுகளும் சேர்ந்து பண்ணலாம்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படி பண்ணா எல்லா நாட்டுக்குமே இந்த ரேர் எர்த் மினரல் சப்ளை அப்படிங்கிறத சைனா தடை போட்டுரும். ஆட்டோமேட்டிக்கா சில நாடுகள் சைனா கூட டீல் வச்சுக்கிட்டு சரிப்பா நாங்க அவங்க கூட சப்போர்ட் பண்ணலாம் சொல்லி சைனா கிட்ட வாங்க ஆரம்பிப்பாங்க. எப்படி ட்ரம்பினுடைய டாரிஃப் வார் போகுதோ அதே நம்ம தாங்க அங்கேயும் சில நாடுகள் சைனா பக்கம் போயிடும், சில நாடுகள் மட்டும் சைனாவோட அந்த ஒரு எதிர்ப்பை சந்திக்க வேண்டியது இருக்கும். அப்படி சந்திச்சாங்க அப்படின்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாம் ஒரு பெரிய அழிவையே எதிர்பார்க்க வேண்டியது இருக்கும். ஏன்னா யோசிச்சு பாருங்க, 3 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள ப்ரொடக்ஷனை பல கம்பெனிஸ் ஸ்டாப் பண்ணிருக்காங்க அப்படின்னா, அதுவும் பெரிய பெரிய நிறுவனங்களே. இன்னொரு 6 மாசத்துக்கு சைனா இப்படியே பிளாக் பண்ணி வச்சிருந்தா போதும், அவ்வளவுதான் இந்த குளோபல் எக்கானமி அப்படிங்கிறதே பெரிய அடி வாங்கும். அதனாலதான் சீனா கிட்ட இப்ப அமெரிக்கா இறங்கி போக ஆரம்பிச்சிருக்குதுங்க. சோ இது எங்க எப்படி போய் முடியும், யார் இந்த ஒரு ட்ரேட் வார்ல ஜெயிப்பாங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தெரியும். சோ ஃபைனலா நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் இன்னைக்கு ஒரு நாள் ஆபத்தா திரும்புறதுக்கான வாய்ப்பு உண்டு. சோ இந்தியாவும் இந்த ரேர் எர்த் மினரல்ஸை மைன் பண்றதுக்கு ஏதாச்சும் முயற்சிகள் எடுக்கணுமா, இல்ல வேற ஏதாச்சும் ஆல்டர்னேட்டிவா எல்லா நாடுகளும் கண்டுபிடிக்கணுமா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நன்றி.